الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய மாணவ மாணவிகளே, சென்ற வகுப்பில் ஹவாரிஜ் என்கிற கூட்டம் எப்படி தொடங்கியது என்பதை குறித்து சுருக்கமாக சில விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் அந்த ஹவாரிஜுடைய சில அடிப்படை சிந்தனைகள், அடிப்படை கொள்கைகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். அன்பானவர்களே, சரியான கொள்கையை, சரியான வழிமுறையை விட்டு அவர்கள் வழி தவறி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான ஒரு அடிப்படை காரணம் என்ன? குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட கொள்கையை ஏற்காமல் தன்னுடைய சுய கருத்தை, சுய அறிவை, உள்ளத்தில் வரக்கூடிய சந்தேகங்களை, மனோ இச்சையை அந்த மக்கள் பின்பற்றினார்கள். பிதஅத்வாதிகளுடைய அடையாளங்கள், பிதஅத்வாதிகளுடைய வழிமுறைகள் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அவர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய உண்மையான அர்த்தத்தை பின்பற்ற மாட்டார்கள். மாறாக தன்னுடைய மனோ இச்சையை, தன்னுடைய சந்தேகங்களை, தன் அறிவு சொல்வதை அவர்கள் பின்பற்றுவார்கள். அந்த அடிப்படையில் அதே தவறான சிந்தனை ஹவாரிஜ் என்கிற இந்த முதல் வழிகட்ட கூட்டத்தின் மக்களிடையில் இருந்தது. எனவே ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து கேட்கிறாள், மாதவிடாய் நாட்களில் தவறி போகக்கூடிய தொழுகைகளை சுத்தமடைந்த பிறகு தொழ தேவையில்லை, ஆனால் மாதவிடாய் நாட்களில் தவறி போகக்கூடிய நோன்புகளை நோக்க வேண்டும். இது என்ன வித்தியாசம்? தொழுகைக்கும் நோன்புக்கும் மத்தியிலே இது என்ன வித்தியாசம் என்று அந்த பெண்மணி மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் என்று அதை ஏற்று நடக்காமல் எதற்கு இந்த வேறுபாடு என்று அறிவை கொண்டு வந்து சந்தேகப்படும் விதமாக பேசும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யவில்லை? பதில் சொல்லவில்லை. ஏன் அந்த வித்தியாசம், என்ன ஏது என்பதையெல்லாம் அவர்கள் நிரூபிக்க முற்படவில்லை. மாறாக அந்த பெண்மணியை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அஹரூரியத்துன் அன்தி, நீ ஹரூரி பெண்மணியா, ஹரூரியாவை நீ சார்ந்தவளா என்று கேட்கிறார்கள். ஹரூரியா யார்? இந்த ஹவாரிஜ், ஹவாரிஜுடைய இன்னொரு பெயர். ஏனில் ஹரூரா என்கிற இடத்தில்தான் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இந்த ஹாரிஜியாக்கும் போர் நடந்தது. அந்த போரில் தான் ஹவாரிஜுடைய தலைவனை அலி ரலியல்லாஹு அவர்கள் கொன்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த கூட்டத்தை ஹரூரியா என்று மக்கள் அழைத்து வந்தார்கள். ஹவாரிஜிக்கு இன்னொரு பெயர். எனவே நீ ஹாரிஜி பெண்மணியா, நீ ஹரூரி பெண்மணியா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார். என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு நேர்மாறாக அறிவை பயன்படுத்துவது, சந்தேகப்படுவது, இதெல்லாம் இந்த பிதத்வாதிகளுடைய அந்த காலத்தில் இருந்த முதல் கூட்டம் இந்த ஹவாரிஜ். எனவே அந்த உதாரணத்தை தருகிறார்கள். இது அந்த பிதத்வாதிகளுடைய வழிமுறையாச்சே. சத்தியத்தை பின்பற்றக்கூடிய பெண்ணாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட சட்டம் இதுதான், தெளிவான சட்டம் என்று சொல்லி அதை ஏற்று நடக்க வேண்டுமே தவிர சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம் வருவது போல் இருந்தாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று படித்து அந்த சந்தேகத்தை களைக்க வேண்டுமே தவிர மக்களிடம் வந்து அந்த சந்தேகத்தை சொல்லக்கூடாது, அந்த சந்தேகத்தை பரப்பக்கூடாது, பிறருடைய உள்ளத்திலும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பிதஅத்வாதிகளுடைய வழிமுறை என்பதை தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரம் சுட்டி காட்டுகிறார்கள். எனவே அந்த அடிப்படை பிரச்சனை குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாமல் தன்னுடைய மனோ இச்சை, தன்னுடைய சிந்தனை பின்பற்றுவது, அந்த பிரச்சனை இந்த ஹாரிஜியா இந்த கூட்டத்தில் இருந்தது. அதே போல் இவர்களுடைய ஒரு அடிப்படை கொள்கை என்னவென்றால், தலைவர்களுக்கு, ஹலீஃபாக்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது, வெளிநடப்பு செய்வது, மக்களை தூண்டி விடுவது. அன்பானவர்களே, இவர்களுடைய இந்த வழிமுறையை மக்களிடையில் எடுத்து சொல்லும் பொழுது இவர்கள் சொல்வது சரி என்று படும். என்ன சொல்வார்கள்? இந்த ஹலீஃபா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் நாங்களும் இந்த ஹலீஃபாவை கட்டுப்படுவோம். எப்போது அந்த ஹலீஃபா அல்லாஹ்வுக்கு மாறு செய்வானோ, ரசூலுக்கு மாறு செய்வானோ, அவனுக்கு நாங்கள் கட்டுப்படக்கூடாது,
அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவனை, ரசூலுக்கு மாறு செய்பவனை நாங்கள் எப்படி கட்டுப்பட முடியும்? அவன் தகுதியற்றவன். ஹலீஃபாவாக, முஸ்லிம்களுக்கு தலைவனாக, ஆட்சியாளனாக இருக்க தகுதியற்றவன். அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான். அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்களுக்கு நாங்கள் நினைச்சக்கூடாது, கண்ணியத்தை தரக்கூடாது, கட்டுப்படவும் கூடாது என்றவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரியான கருத்தாக மக்களுக்கு தெரியும். ஆனால் அன்பானவர்களே, நம்முடைய அறிவு என்ன சொல்கிறது என்பதை விட குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக என்ன சொல்கிறது என்பதுதான் நமக்கு முக்கியமானது. பலர் பலவிதமாக யோசிப்பார்கள். அந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸிலே இந்த விஷயத்தை குறித்து என்ன வழிகாட்டுதல் இருக்கிறது என்று பார்த்தால், அன்பானவர்களே, ஒரு ஹலீஃபா அல்லாஹ்வை அஞ்சி நடந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு, ரசூலுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அந்த ஹலீஃபாவை பின்பற்ற வேண்டும். இதில் மாற்று கருத்தே இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஆனால் இந்த ஹாரிஜியாக்கள் எந்த ஹலீஃபாவை குறித்து இப்படி சொல்வார்கள்? தவறான கருத்தை, மார்க்கத்திற்கு முரணாக நடந்து கொள்ளக்கூடிய ஹலீஃபாவை குறித்து தான். இவன் மார்க்கத்திற்கு மாறு செய்கிறான், இந்த ஆட்சியாளர் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கிறார்கள், எனவே அவனை தூக்க வேண்டும், அவனை நாங்கள் கட்டுப்படக்கூடாது என்று மாறு செய்யக்கூடிய ஹலீஃபாவை குறித்து தான் இந்த கருத்தை பதிவு செய்வார்கள் ஹாரிஜியாக்கள். எனவே அந்த ஹலீஃபாவை குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போமேயானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பிற்காலத்திலே சில ஆட்சியாளர்கள் வருவார்கள். அவர்கள் மக்களிடம் இருந்து, பாமர மக்களிடம் இருந்து தனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கொள்வார்கள். அதாவது தன்னுடைய உரிமைகளை சரியாக வாங்கிக் கொள்வார்கள் மக்களிடம் இருந்து. ஆனால் மக்களுக்கு தர வேண்டிய உரிமைகளை தரமாட்டார்கள். சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அத்தகைய காலத்தில் நாங்கள் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை, ஒரு ஆட்சியாளனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்து வாருங்கள். அவன் செய்ய வேண்டிய கடமையை அவன் செய்யாவிட்டால் அல்லாஹ்விடம் கேட்பான், அல்லாஹ் அவனை விசாரிப்பான், அவன் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தாரே தவிர, அவன் இப்படி அநியாயம் செய்தால், அக்கிரமம் செய்தால் அவனை கட்டுப்படாதீர்கள், அவனை தூக்குங்கள், அவனுக்கு எதிராக மக்களை தூண்டுங்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும், ஒரு ஹதீஸிலும் சொல்லவில்லையே. இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், وَإِنْ جَلَدَ ظَهْرَكَ وَأَخَذَ مَالَكَ, ஒரு ஆட்சியாளன், ஒரு கொடுங்கோலன் உன்னுடைய செல்வத்தை உன்னிடம் இருந்து அபகரித்துக் கொண்டாலும் சரி, உன்னுடைய முதுகில் கசையடி அடித்தாலும் சரி, அவனை நீ ஹலீஃபாவாக, ஆட்சியாளனாக ஏற்க வேண்டும், அவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். யாரை குறித்து? அக்கிரமம் செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய, மக்களுக்கு சேவை செய்யாத, மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய அந்த ஹலீஃபாவை குறித்து நபியுடைய வழிகாட்டுதல் இது. நபி அவர்கள் என்ன செய்யவில்லை? அவன் தவறு செய்தால் அவன் தகுதியற்றவன், அவனை தூக்குங்கள், அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யுங்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரவில்லை. இது நபி வழி அல்ல. அன்பானவர்களே, எந்த நேரம் அப்படி செய்யலாம் என்று சொன்னால், ஹலீஃபாவுக்கு எதிராக செயல்படுவது எப்போது என்று சொன்னால், அந்த ஹலீஃபா தன்னை முஸ்லிம் ஹலீஃபா என்று சொல்லிக்கொண்டு, முஸ்லிம் தலைவன் என்று சொல்லிக்கொண்டு பகிரங்கமாக குஃபுர் செய்தால், பகிரங்கமாக ஷிர்க் செய்தால், அப்போதுதான் அவன் தகுதியற்றவனாக கருதப்படுகிறான். அங்கு அவனை ஹலீஃபாவாக ஏற்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹத்தா தரவ் குஃப்ரன் பவாஹா, ஒரு இமாமை நீங்கள் பின்பற்றுங்கள், ஒரு தலைவனை, ஒரு ஆட்சியாளனை நீங்கள் பின்பற்றுங்கள். எதுவரை? ஹத்தா தரவ் குஃப்ரன் பவாஹா, அவன் தெளிவாக குஃபுர் செய்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கும் வரை. என்ன அர்த்தம்? குஃபுர் ஷிர்க்குக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற பாவங்கள், குஃப்ரை சாராத, ஷிர்க்கை சாராத மற்ற பாவங்கள் அவன் செய்கிறான், அநியாயம் செய்கிறான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான், இப்படி மற்ற பல பிரச்சனைகள் இருந்தால், அப்போது மார்க்கத்திற்கு உட்பட்ட விஷயங்களை அவன் சொன்னால் அதை நாங்கள் செய்வோம். மார்க்கத்திற்கு முரணாக ஏதாவது செய்ய சொன்னால் பின்பற்றக்கூடாது. ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களில் படைப்பினங்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது. நபி அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், அவருடைய பேச்சை கேட்க மாட்டோம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? அவன் இப்படி சொல்லிவிட்டானே மார்க்கத்திற்கு முரணாக என்கிற அடிப்படையில் அவனுக்கு எதிராக வெளிநடப்பு செய்யக்கூடாது, கிளர்ச்சி செய்யக்கூடாது, மக்களை தூண்டக்கூடாது.
தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் மார்க்கத்திற்கு முரணாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய பேச்சை கேட்கக்கூடாது. அதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டுமா, மக்களை தூண்ட வேண்டுமா, அவனை எப்படி தூக்குவது என்பதை குறித்து யோசிக்க வேண்டுமா என்று சொன்னால் இல்லை, அதை நாங்கள் செய்யக்கூடாது. அது தவறு. அங்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவன் மார்க்கத்திற்கு முரணாக நடந்து கொள்ள கட்டளையிட்டால் அவனுடைய பேச்சை கேட்காமல் அவன் ஏதாவது அக்கிரமம் செய்தால், அநியாயம் செய்தால் பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். இதுதான் நபி அவர்கள் காட்டி தந்த வழி. ஏன் அன்பானவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்? ஒரு கலீஃபா மார்க்கத்திற்கு முரணாக நடந்து கொள்கிறான், ஏன் அவனுக்கு எதிராக செயல்படக்கூடாது? ஏன் அவனுக்கு எதிராக மக்களை தூண்டக்கூடாது? ஏன் அவனை தூக்க முயற்சி செய்யக்கூடாது? ஏனெனில் அவன் என்ன அக்கிரமம் செய்கிறானோ, மார்க்கத்திற்கு முரணாக நடந்து கொள்கிறானோ ஆட்சியில் இருக்கும் பொழுது, அதால் நமக்கு என்ன நஷ்டமோ அதைவிட அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தால், மக்களை தூண்டிவிட்டால், அவனை தூக்க முயற்சி செய்தால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் பெரியது, பயங்கரமானது. எனவே அன்பானவர்களே, அவனை தூக்குவதற்காக முயற்சி செய்தால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை தவிர்த்து கொள்வதற்கு, அவன் அக்கிரமம் செய்கிறானே, அநியாயம் செய்கிறானே, அந்த நஷ்டத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். பெரிய நஷ்டத்தை தவிர்ப்பதற்கு சின்ன நஷ்டத்தை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும், வேறு வழி இல்லை. இவன் அக்கிரமம் செய்கிறான், மார்க்கத்திற்கு முரணாக நடந்து கொள்கிறான் என்கிற அடிப்படையில் மக்களை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்டு கிளர்ச்சி செய்தால் அவன் சும்மா உட்கார்ந்திருப்பானா? இல்லை. அவன் தன்னுடைய சக்தியை பயன்படுத்துவான், தன்னுடைய பதவியை, தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு. அப்போது பெரிய ஒரு கலவரம் வெடிக்கும், பல பிரச்சனைகள் வரும், பல பாமர மக்கள் கொல்லப்படுவார்கள். இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் நபி அவர்கள் அவன் அக்கிரமம் செய்தால் பொறுத்து கொள்ளுங்கள், நன்மையான விஷயத்தில் அவன் சொல்வதை கேளுங்கள், தவறாக சொன்னால் பின்பற்றக்கூடாது, ஆனால் அவனுக்கு எதிராக செயல்படவும் கூடாது, அவனுக்காக துவா செய்வது, அவனை நேர்வழியில் செலுத்த முயற்சி செய்வது, நல்லுபதேசம் செய்வது, அதையெல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதுதான் நபி வழி. ஆனால் இந்த ஹவாரிஜ் என்ன செய்கிறார்கள்? ஹலீஃபா தவறு செய்தாலே அவனை தூக்க வேண்டும். குஃபுர் ஷிர்கு என்கிற விஷயத்தில் அல்ல, மற்ற தவறுகளை செய்தாலும், ஏன் தவறே செய்யாவிட்டாலும் இவர்களாக என்ன செய்வார்கள்? அவன் தவறு செய்து விட்டான் என்று ஏதாவது ஒரு அவதூறு சொல்லி பழி சுமத்தி தூக்க முயற்சி செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் அன்பானவர்களே உஸ்மான் பின் அஃபான் அவர் ஒரு தவறான ஹலீஃபாவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், இவர்களுடைய ஹிலாஃபத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலியுடைய ஹிலாஃபத் 30 வருடத்தில் நடந்த அந்த ஹிலாஃபத் நுபுவத்தின் அடிப்படையில், நபி வழியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஹிலாஃபத் என்று நபி அவர்களே அங்கீகாரம் கொடுத்து சென்று விட்டார்கள், சாட்சி சொல்லிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் அந்த ஹலீஃபாவை குறித்து இவர் நல்ல ஹலீஃபா அல்ல, இந்த தவறு செய்கிறார் என்றெல்லாம் பழி சுமத்தி ஒரு கட்டத்தில் உஸ்மான் பின் அஃபானை கொன்றவர்கள் இந்த ஹாரிஜியாக்கள். இந்த ஹலீஃபா உயிரோடு இருக்கக்கூடாது என்று கொன்று விட்டார்கள், நஊது பில்லாஹ். பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்தும் இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி குறை சொல்லிவிட்டு இறுதியில் அலியும் நல்ல ஹலீஃபா அல்ல, இவரையும் தூக்க வேண்டும், இவரை கொன்றுவிட வேண்டும், வேறு வழி இல்லை என்று சொல்லி அலி பின் அபி தாலிபை கொண்டவர்களும் இதே ஹவாரிஜ் தான். அதே நேரம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபாக்களும் தலைவர்கள் என்று சொல்வதற்கு தகுதியற்றவர்கள், இவர்களையும் கொல்ல வேண்டும் என்று கொல்ல முயற்சி செய்தார்கள். ஆனால் வெற்றி பெறவில்லை. ஆனால் அதே நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்ல முயற்சி செய்து தன்னுடைய அந்த சதி திட்டத்தில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். எனவே அன்பானவர்கள், இது மிக மோசமான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, பொதுமக்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாகும். மக்களை ஹலீஃபாவுக்கு எதிராக தூண்டிவிடுவது இது ஒரு பிரச்சனை, ஹவாரிஜுடைய பிரச்சனை. இன்று கூட யாரெல்லாம் அப்படி ஒரு பேச்சை பேசுகிறார்களோ ஹலீஃபாவுக்கு எதிராக, அவன் முஸ்லிமாக இருக்கிறான், குஃபர் செய்யவில்லை, ஷிர்க் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த சட்டத்தை நாங்கள் சொன்னோம். ஆம், அவன் குஃபர் செய்தால், ஷிர்க் செய்தால் பகிரங்கமா, அப்போது சட்டம் வேறு. ஆனால் முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு ஹலீஃபா இந்த தவறு செய்கிறான், அந்த தவறு செய்கிறான் என்று அவனுக்கு எதிராக பேசுவது, மக்களை தூண்டுவது என்று சொன்னால் இது அந்த ஹவாரிஜுடைய பழக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி,
ஹவாரிஜுடைய இன்னொரு அடிப்படை தவறான கொள்கை என்ன? முஸ்லிம்களை காஃபிர் காஃபிர் என்று சொல்வது, முஸ்லிம்களை காஃபிர் என அறிவிப்பது, இது ஹவாரிஜுடைய ஒரு பழக்கம். ஆம் அன்பானவர்களே, ஒருவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு பகிரங்கமாக குஃப்ர் செய்கிறான், வெளிப்படையான ஷிர்க் செய்கிறான். அவனை புரிய வைக்க நாம் முயற்சி செய்கிறோம், இது குஃப்ர், இது ஷிர்கான காரியம், இதை செய்யாதே என்றெல்லாம் சொன்ன பிறகும் அறிஞர்கள் அவன் திருந்தவில்லை, அவன் தொடர்ந்து அந்த பகிரங்க குஃப்ரை செய்கிறான். அப்போது அறிஞர்கள் பல முறை சொன்ன பிறகும் இவன் திருந்தவில்லை என்கிற அடிப்படையில் அவனை காஃபிர் என்று அறிஞர்கள் அறிவித்தால் அத்தகைய ஒரு நபரை என்ன செய்யலாம்? இவன் ஒரு முஸ்லிம் என்கிற ஒரு பெயர் தாங்கிதான், மற்றபடி பகிரங்கமாக குஃப்ர் செய்கிறான் என்று அப்போது நாம் என்ன செய்யலாம்? அறிவிக்கலாம். உதாரணத்திற்கு காதியானி என்கிற கூட்டம், தன்னை அவர்கள் முஸ்லிம் என்று சொல்வார்கள், ஆனால் அறிஞர்கள் எல்லோரும் ஏகோபித்த கருத்தாக அறிவித்திருக்கிறார்கள், காதியானி என்கிற அந்த கூட்டத்தினர்கள் காஃபிர்கள். என்னதான் அவர்கள் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரியே. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்த பிறகு அதை பின்பற்றி ஒருவனை காஃபிர் என்று கருதினால் வேறு விஷயம். ஆனால் ஹவாரிஜ் அப்படி அல்ல. அவர்களுடைய பார்வையில் யாரெல்லாம் காஃபிர்களோ அவர்கள் உண்மையிலே முஸ்லிம்களாக இருந்தாலும் இவர்கள் தன்னுடைய கருத்தின் அடிப்படையில் காஃபிர்கள் காஃபிர்கள் என்று அறிவித்து விடுவார்கள். அன்பானவர்களே, காஃபிர் என்று எப்போது சொல்ல முடியும்? அறிஞர்கள் தான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த அறிஞர்கள் எப்பொழுது சொல்வார்கள்? அவன் உண்மையிலேயே குஃப்ரான காரியத்தை செய்கிறான், ஷிர்க் வைக்கிறான், அழைத்து சொல்லியாச்சு இது ஷிர்கான காரியம், இது குஃப்ரான காரியம், செய்யாது என்று சொன்ன பிறகும் அவன் திருந்தவில்லை, அவனுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது என்பதையும் அறிஞர்கள் கவனித்து அந்த சந்தேகத்தை கலைக்கவும் பல முறை முயற்சி செய்தார்கள். இருந்தாலும் அவன் தௌபா செய்யவில்லை என்று சொன்னால்தான் ஒரு கட்டத்திலே அவனை காஃபிர் என்று அறிவிப்பார்கள். ஆனால் இந்த ஹவாரிஜிகள் குஃப்ர் செய்கிறான் என்கிற அடிப்படையில், ஷிர்க் செய்கிறான் என்கிற அடிப்படையில் ஒரு முஸ்லிமை காஃபிர் என்று அறிவிக்க மாட்டார்கள். மாறாக குஃப்ர் ஷிர்க்குக்கு கீழே இருக்கக்கூடிய பாவங்கள், திருடி விட்டான், விபச்சாரம் செய்து விட்டான், மது அருந்தி விட்டான், மோசடி செய்து விட்டான் என்கிற இந்த பாவங்களில் என்ன செய்வார்கள்? இந்த பாவங்களை அடிப்படையாக வைத்து காஃபிர் காஃபிர் என்று சொல்வார்கள். இவன் திருடி விட்டான், இவன் காஃபிர், இவன் விபச்சாரம் செய்து விட்டான், இவன் காஃபிர் என்று குஃப்ர் ஷிர்க் போக இருக்கக்கூடிய மற்ற பாவங்கள் செய்யக்கூடிய முஸ்லிம்களையும் காஃபிர்கள் என்று அறிவித்தார்கள் இந்த ஹவாரிஜிகள். அந்த அடிப்படையில் பொதுமக்கள் முஸ்லிம்களை விடுங்கள், சஹாபா பெருமக்களை விட்டு வைக்கவில்லை இந்த ஹாரிஜியாக்கள். உஸ்மான் காஃபிர், அலி காஃபிர். யாரெல்லாம் உஸ்மான் அலிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ, ஒப்பா நடந்து கொண்டார்களோ, முஆவியாவுக்கு உதவி செய்தார்களோ, அந்த அனைத்து சஹாபாக்களும் காஃபிர் என்று என்ன செய்தார்கள்? குஃப்ர் ஷிர்கின் அடிப்படையில் காஃபிர் என்று சொல்லவில்லை. மற்ற பாவங்கள் அதுவும் என்ன, உண்மையிலே பாவம் அல்ல, அவர்களுடைய பார்வையில் இது பாவம். இப்படி அன்பானவர்களே, காஃபிர் என்று சொல்வதிலே மிக கடுமையான போக்கை இவர்கள் கையாண்டு வந்தார்கள் இந்த ஹவாரிஜிகள். ஆனால் அன்பானவர்களே, ஹதீஸின் அடிப்படையில் நம்முடைய நிலைப்பாடு என்ன? ஒருவனை, ஒரு முஸ்லிமை பார்த்து காஃபிர் என்று சொல்வது மிகப்பெரிய பயங்கரமான ஒரு காரியம். அப்படி அவன் காஃபிராக இல்லை என்று சொன்னால் சொன்ன வார்த்தை நம்மையே நோக்கி திரும்பி வரும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். சஹாபா பெருமக்களை பாருங்கள், சஹாபா பெருமக்கள் அந்த ஹவாரிஜையே காஃபிர் என்று சொல்லவில்லை, பயப்பட்டார்கள். காஃபிர் என்று சொல்லலாமா கூடாதா என்று ஹவாரிஜை குறித்து. எனவே ஒருவனை உடனே காஃபிர் என்று சொல்லிவிடுவது இது வழிகேடாகும், பிதஅத்துவாதிகளுடைய வழிமுறையாகும். இதை ஆரம்பித்து வைத்தவர்கள் யார்? இந்த ஹவாரிஜ். அடுத்ததாக அன்பானவர்களே, இவர்களுடைய ஒரு கொள்கை, பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் காஃபிர்கள். அந்த அடிப்படையில் தான் காஃபிர் என்று சொல்வார்கள் என்று சொன்னோம். அதை தனியாக கூட நாம் சொல்லலாம். பெரும் பாவங்கள் செய்தால் அவன் காஃபிர், அதே நிலையில் அவன் இறந்து விட்டால் நிரந்தர நரகவாதி. நாம் என்ன சொல்வோம்? குஃப்ர் செய்து ஷிர்க் செய்து அதே நிலையில் தௌபா செய்யாமல் இறந்து விட்டால் நிரந்தர நரகவாசி. ஆனால் இவர்கள் சொல்வார்கள் குஃப்ர் ஷிர்க் மாத்திரமல்ல, மற்ற பெரும் பாவங்களை செய்து ஒருவன் அப்படி இறந்து விட்டாலும் அவன் நிரந்தர நரகவாசி தான், ஏனெனில் அவன் ஒரு காஃபிர். ஆனால் இது அப்படியே பல வசனங்களுக்கு, பல ஹதீஸுகளுக்கு முரணான ஒரு கருத்து இல்லையா?
ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே, முதலாவதாக குர்ஆனிலே நாம் என்ன பார்க்கிறோம்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான், இணை வைப்பதை தவிர எல்லா பாவங்களையும் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறானா இல்லையா? இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம்? யார் அந்த பாவம் செய்த நிலையில் இறந்து விட்டார்களோ, தௌபா கேட்காமல். மற்றபடி உயிரோடு இருந்து ஷிர்க் செய்தவர்கள் தௌபா கேட்டாலும் ஷிர்க் மன்னிக்கப்படும். ஷிர்க்கை மன்னிக்க மாட்டான் என்றெல்லாம் யாரை குறித்து சொல்கிறான்? ஷிர்க் செய்த நிலையில் இறந்து விட்டவர்களை குறித்து. ஷிர்க்கை மட்டும்தானே மன்னிக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்கிறான். அப்படி என்றால் ஷிர்க் செய்யாமல், குஃப்ர் செய்யாமல் ஒருவர் திருடி இருந்து மரணித்திருக்கட்டும் தௌபா கேட்காமல், விபச்சாரம் செய்து தௌபா கேட்காமல் மரணித்திருக்கட்டும், அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் மன்னிப்பான். எனவே அவர்களை காஃபிர் என்று சொல்ல முடியாது, நிரந்தர நரகவாசிகள் என்று சொல்லக்கூடாது. மாறாக தௌஹீத் என்கிற அந்த உண்மையான கொள்கை ஒருவனிடத்தில் இருந்தால், கடுகளவு சரியான ஈமான் இருந்தால், அவர்கள் என்னதான் மற்ற பாவங்களை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டால் நேரடியாக சொர்க்கம். மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அந்த பாவங்களுக்கான வேதனையை, தற்காலிக வேதனையை அனுபவித்து, நிரந்தர வேதனை அல்ல, ஷிர்க்குக்கு குஃபுருக்கு தான் நிரந்தர வேதனை. மற்ற பாவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை வேதனை கொடுக்கப்படும். அதற்கு பிறகு ஒரு நாள் அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்திற்கு வருவார்கள். அதற்கு ஏராளமான ஹதீசுகள் ஆதாரம் உண்டு, ஓர் இரண்டு ஹதீசுகள் அல்ல. அத்தகைய தௌஹீதுவாதிகளை, உண்மையான இறை விசுவாசிகளை, கடுகளவு அந்த உண்மையான கொள்கை இருந்தாலும் சரி, அவர்கள் வெளியேற்கப்படுவார்கள், சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்று பல ஆதாரங்கள் உண்டு. ஆனால் அத்தனை ஹதீசுகளுக்கும் முரணாக இவர்கள் நினைச்சுவார்கள் பெரும் பாவத்தை செய்தால் காஃபிர். அதற்கு அவர்கள் சில ஆதாரங்களை காட்டுவார்கள். உண்மையான கொள்கைக்கு பல ஹதீசுகள் ஆதாரம் உண்டு, அந்த ஹதீசுகளை பார்க்க மாட்டார்கள். ஏனெனில் பிதஅத்வாதிகள், ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம், பிதஅத்வாதிகளுடைய வழிமுறை என்ன? தனக்கு தேவையில்லாத ஹதீசுகள், எத்தனை ஹதீசுகள் இருந்தாலும் சரி, இது புகாரி முஸ்லிமில் இருந்தாலும் சரி, எரிந்து விடுவார்கள் வேண்டாம் என்று. தனக்கு தேவைப்பட்டால் மட்டமான ஹதீசுகளும் எடுத்துக்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் பல ஹதீசுகளை புறக்கணித்து ஒரு சில தன்னுடைய கருத்தோடு ஒத்துப்போகக்கூடிய, வெளிப்படையில் தன்னுடைய கருத்தோடு ஒத்துப்போகக்கூடிய ஹதீசுகள் என்ன செய்து விடுவார்கள்? எடுத்துக்கொள்வார்கள். அத்தகைய ஹதீசுகள், ஒரு சில ஹதீசுகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமின். விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்யும் பொழுது மூமினாக இருப்பதில்லை. இத்தகைய ஹதீசுகள். அல்லது ஒரு முஸ்லிமை கொல்வது குஃபர் என்கிற ஹதீஸ், அந்த ஹதீசுகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? விபச்சாரம் செய்யும் பொழுது ஒருவன் பரிபூர்ணமான மூமினாக, ஒரு பர்ஃபெக்ட் கம்ப்ளீட் மூமினாக இருப்பதில்லை, மாறாக அவன் பலவீனமான மூமினாக இருக்கிறான், ஒரு இன்கம்ப்ளீட் மூமினாக இருக்கிறான் என்று அந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் இந்த இடத்தில் நாம் தாவீல் செய்கிறோம், வெளிப்படையாக எடுத்துக்கொள்ளாமல்? ஏனெனில் பல ஆதாரங்கள் உண்டு. விபச்சாரம் செய்திருந்தாலும், மது அருந்திருந்தாலும், இறை நம்பிக்கை இருந்தால், தௌஹீத் இருந்தால் சொர்க்கம் நிச்சயம் என்பதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. அந்த ஆதாரங்களை வைத்துதான் இந்த ஹதீசுகளை இப்படி நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அந்த மற்ற எல்லா ஹதீசுகளையும் மறுத்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? ஒருவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவருக்கு சொர்க்கம் உண்டு நிச்சயம். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவன் திருடி இருந்தாலும் சரியே, விபச்சாரம் செய்திருந்தாலும் சரியே, அப்படியா நீங்கள் சொல்கிறீர்கள்? வைன்சனா வைன்சரகா, அவன் திருடி இருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலும் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால் உல தூய்மையோடு சொர்க்கம் நிச்சயமா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம். மீண்டும் அபூதர் கேட்கிறார்கள், விபச்சாரம் செய்திருந்தாலுமா, திருடி இருந்தாலுமா சொர்க்கம் நிச்சயம்? நபி அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். மூன்றாவது முறையும் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், அபூதருக்கு இது பிடிக்காவிட்டாலும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும், அது அல்லாஹ்வுடைய முடிவு, உங்களுடைய அறிவு அதை மறுத்தாலும் சரியே என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, இப்படி பெரும் பாவம் செய்யக்கூடிய முஸ்லிம்களை முஸ்லிம் பாவிகள், பாவி முஸ்லிம்கள் அப்படிதான் நாங்கள் கருத வேண்டுமே தவிர காஃபிர் என்று சொல்லிவிட முடியாது, கூடாது. ஆனால் இவர்கள் இந்த விஷயத்திலே சஹாபா பெருமக்களுடைய வழியை விட்டு, குர்ஆன் ஹதீஸுடைய கொள்கை விட்டு சென்று விடுகிறார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நீங்களும் படித்திருப்பீர்கள்.
கடைசியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய கடைசி சொர்க்கவாசியை குறித்து, கடைசியாக நரகத்தை விட்டு வெளியே வந்து இறுதியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய கடைசி சொர்க்கவாசி, அவனை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பல சிறு பாவங்கள் அவனிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுவான். காட்டி பெரும் பாவங்களை எல்லாம் மறைத்து விடுவான். எப்போது அவனை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு கட்டத்தில் நாடுவானே, அந்த நேரம் சிறு பாவங்களை காட்டி, இதை நீ இந்த நேரம் இப்படி எல்லாம் செய்திருக்கிறாய் என்று சிறு பாவங்களை எல்லாம் காட்டுவான். பெரும் பாவங்களை, அவன் செய்த பெரிய பாவங்களை எல்லாம் மறைத்து விடுவான். இப்படி காட்டும் பொழுது இதை நீ செய்யவில்லையா என்று அல்லாஹ் கேட்க, அவனால் நிச்சய முடியாது, அந்த கடைசி சொர்க்கவாசியால் அதை மறுக்க முடியாதவன் அதை செய்திருக்கிறான். ஆனால் அவன் உள்ளத்தில் என்ன யோசிப்பான்? ஆம், அல்லாஹ் சின்ன பாவங்களை குறித்து தான் கேட்கிறான், பெரும் பாவங்களை குறித்து கேட்கவில்லையே, அதுவரை அல்ஹம்துலில்லாஹ் என்று அவன் யோசிப்பான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒத்துக்கொண்ட பிறகு, இப்போது நான் இந்த தீமைகளை தௌஹீதின் அடிப்படையில், அவனிடம் தௌஹீத் இருக்குமே, இறை நம்பிக்கை, அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், இந்த தீமைகளை நான் உனக்காக நன்மையாக மாற்றப் போகிறேன் என்று சொல்ல, உடனே அந்த அடியான், அந்த இறுதி சொர்க்கவாசி, இறைவா, நான் செய்த இன்னும் பல பாவங்கள் உண்டு, அதை நீ காட்டவில்லையே, பாவங்கள் நன்மைகளாக மாறப்போகிறது என்று தெரிந்தவுடன் அல்லாஹ் காட்டாத பாவங்களை குறித்தும் அவனே கேட்பான் என்று நபி அவர்கள் சொல்லி சிரித்தார்கள். தெளிவாக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? பெரும் பாவங்கள் அவன் செய்திருக்கிறான் என்று. எனவே பெரும் பாவம் செய்தால், தௌஹீத் இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். தௌஹீத் இருந்தும் பெரும் பாவம் செய்தால் நரகவாசி, நிரந்தர நரகவாசி என்று சொல்லக்கூடியவர்கள் தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை, மகிமையை புரிந்து கொள்ளவில்லை என்பது அர்த்தம். தௌஹீத் இருந்தாலும் நிரந்தர நரகவாசி என்று சொல்லக்கூடியவர்கள் தௌஹீதுடைய மகிமையை புறக்கணித்து விட்டார்கள் என்பது அர்த்தம். எனவே அன்பானவர்களே, இப்படி பல ஆதாரங்கள் உண்டு. எனவே இது ஒரு பிரச்சனை ஹவாரிஜிடையே. அதே போல் பெரும் பாவங்களின் அடிப்படையில் முஸ்லிம்களை காஃபிர் என்று அறிவித்து முஸ்லிம்களை கொல்வது, இதுவும் ஹவாரிஜுடைய ஒரு அடிப்படை பிரச்சனை, ஒரு கொள்கை. கொள்வார்கள், கொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். ஏற்கனவே நாம் ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், காஃபிர்களை, சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள், முஸ்லிம்களை கொள்வார்கள் இந்த ஹாரிஜியாக்கள். அப்படி நடந்தது. பல சஹாபாக்களையும் பல முஸ்லிம்களையும் இந்த ஹாரிஜியாக்கள் கொன்றார்கள். இந்த அடிப்படையில் இவர்களாம் காஃபிர்கள், மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்றெல்லாம் தவறாக சொல்லி, அதே போல் அன்பானவர்களை, இந்த ஹாரிஜியாவுடைய இன்னொரு தவறான ஒரு கொள்கை அல்லது தவறான ஒரு நிலைப்பாடு என்னவென்றால், அறிஞர்களை குறை சொல்வது. யோசித்து பாருங்கள், இந்த ஹாரிஜியாவுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் ஹாரிஜியா யார்? துல் ஹுவைஸரா. அவன் நபி அவர்கள் குறித்தே குறை சொன்னானா இல்லையா? நீதமாக கனிமத் பொருட்களை பிரித்து தாருங்கள் என்று. அவனை பின்தொடர்ந்து வந்த ஹாரிஜியாக்கள் சஹாபா பெருமக்களை குறித்தே குறை சொன்னார்களா இல்லையா? உஸ்மான் பின் அஃபான், அலி பின் அபி தாலிப், மற்ற சஹாபாக்களை குறித்து. அப்படிப்பட்ட ஹாரிஜியாக்கள் சஹாபா பெருமக்களுக்கு, நபிக்கு பிறகு, சஹாபாக்கு பிறகு வரக்கூடிய அறிஞர்களை விட்டு வைப்பார்களா? ஒருபோதும் கிடையாது. அறிஞர்களை குறித்தும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இது ஹாரிஜியாவுடைய பழக்கம். இன்று கூட அந்த ஹவாரிஜுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய பல மக்கள், பல இயக்கங்களை, பல கூட்டங்களை சார்ந்த மக்கள் அறிஞர்களை குறித்து குறை சொல்வது அவர்களுடைய வேலை. அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள்? அறிஞர்கள் வீடுகளில் உட்கார்ந்து இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் உம்மத்துக்காக? அறிஞர்கள் சரியான கொள்கையை சொல்லிக் கொடுத்து மக்களுக்கு சொர்க்கத்தின் பாதையை சொல்லித் தருகிறார்கள். இவர்கள் சொர்க்க பாதையை காட்டாமல் உலக ரீதியாக சில சேவைகளை செய்துவிட்டு இவர்கள் தான் பெரிய சேவைகள் செய்வது போலும் அறிஞர்கள் எதையும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்கிற மாதிரி என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். அறிஞர்களை குறித்து இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒண்ணுமே செய்யவில்லையே, வீடுகளில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். உம்மத்துக்காக இவர்கள் இடத்தில் என்ன கவலை இருக்கிறது? என்ன முயற்சி இருக்கிறது? எப்போது பார்த்தாலும் தஹாரத்துடைய மசாயில்கள், மாதவிடாயுடைய மசாயில்கள், இதை விட்டால் இவர்களுக்கு ஏதாவது தெரியுமா என்றெல்லாம் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுவது இந்த ஹவாரிஜுடைய ஃபாலோவர்ஸுடைய வழிமுறையாகும். இன்னும் பல செய்திகள் உண்டு. ஆனால் சுருக்கமாக இந்த கூட்டங்களை அறிமுகப்படுத்துவதுதான் நம்முடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே அடுத்த ஒரு கூட்டத்தை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் இத்தகைய தவறான சிந்தனைகளிலிருந்து, தவறான வழிகளிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.